பிரம்மம் பிரம்மமாகவே இராது ஈஸ்வரனாகி உலகத்தை படைப்பது எதற்காக? அதாவது பிரம்மம் எல்லாத்துக்கும் மூலம் பிரம்மம்னு சொல்றீங்களே, இந்த பிரம்மம் பிரம்மமாவே இருந்துடலாமே. எதுக்கு அது ஈஸ்வரனா கன்வெர்ட் ஆகி அப்புறம் ஈஸ்வரனா இருந்து இந்த உலகத்தை எல்லாம் ஏன் படைக்கணும்? படைக்காம இருந்திருக்கலாமே. அது பாட்டுக்கு அது ஒரிஜினல் ஐடென்டிட்டிலே அப்சல்யூட்டாவே இருந்திருக்கலாமே. அது ஏன் இன்னொரு பரிணாமத்தை அடைஞ்சு வெவ்வேறு பரிணாமமான இந்த உலகத்தை ஏன் கிரியேட் பண்ணணும்னு கேட்கிறாரு. கேள்வி கேட்கிறவர் நல்லா தான் கேட்கிறாரு. பகவானுடைய பதில் என்னன்னு பார்ப்போம். பிரம்மமோ ஈஸ்வரனோ அவ்வாறு உன்னிடம் சொன்னதா, அல்லது அவ்வாறெல்லாம் நீயே சொல்கிறாயா? என்ன கேட்கிறாருன்னா, பிரம்ம உன்னோட சொன்னுச்சா, நான் தான் ஈஸ்வரனா மாறி இந்த உலகத்தை எல்லாம் படைச்சேன் அப்படின்னு சொல்லுச்சா, இல்ல அது சொல்லுச்சா, இல்ல நீயா அப்படி நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. இது அவனை டக்குன்னு யோசிக்க வைக்கிறதுக்கோசரம் அப்படி கேட்டுட்டு அடுத்து பதில் சொல்றாரு. தூங்குங்கால் பிரம்மத்தை பற்றியோ ஈஸ்வரனை பற்றியோ கேள்விகள் எழுந்தனவா? when you are in sleep, உங்களுக்கு தூக்கத்தில் இருக்கும்போது பிரம்மத்தை பத்தியோ கடவுளை பத்தியோ ஈஸ்வரனை பத்தியோ ஏதாவது ஒரு எண்ணம் இருந்ததா? இல்ல. கேள்விகள் வந்ததா? இல்ல. விழிப்பு நிலையில் நீயே ஏதோ ஒரு கற்பனை செய்து கொண்டு அவற்றை பற்றி நீயே வினவுகிறாய். இந்த வேக்கிங் ஸ்டேட்ல நீயா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த கற்பனையை பத்தி நீ கேள்வி கேட்கிற அப்படிங்கிற. அப்ப சிம்பிளா இதுல என்னன்னா, the waking state itself it's a dream அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்றாருங்க. உன்னால் பார்க்கப்படுகிறது, அனுபவிக்கப்படுகிறது, நீ ஏதோ ஒன்று வாழ்க்கையில் அடைய நினைக்கின்றாய். என்ன நீ செய்வது எல்லாம் கனவிலே நடக்கக்கூடிய ஒரு செயல் போலதான். ஒவ்வொரு நாளும் கனவு காண்றீங்க நீங்க. அந்த கனவுல இருந்து வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அந்த கனவு எங்க போகுது தெரியல. கனவுல நடந்த விஷயங்கள் எங்க போகுது தெரியல. அதோட மெமரி ஒரு 2 நிமிஷம் கூட நிக்கிறதுல மறந்து போயிடுது. அப்ப அது எதுக்கு வந்துச்சு, எதுக்கு போச்சு, அங்க என்ன நடந்துச்சு, ஆனா நான் ஒரு அனுபவத்தை மட்டும் நான் கோத்ரூ பண்ணேன். கரெக்டா இல்லையா? கனவு நடக்கும் போது அது சுகமோ துக்கமோ பயமோ விருப்பமோ ஏதோ ஒரு உணர்வு மட்டும் நமக்கு இருக்குது. ஆனா அந்த நினைப்போ அந்த சம்பவங்களோ அதெல்லாம் உண்மையான ஆராய்ச்சி பண்ணா வேக்கப் ஆனவனா கிடையாது. அதே போலதான் இங்க என்ன சொல்றாரு, விழிப்பு நிலையில் நீயே ஏதோ ஒரு நீ கண் விழிச்சுக்கிற வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இப்ப இருக்கிறோம்ல இந்த ஸ்டேட்ல, நீயே ஏதோ ஒரு கற்பனை பண்ணிட்டு நீயே கேள்வி கேட்கிற. இப்ப இவரு கற்பனைன்னு சொல்றது எதை சொல்றாரு? இந்த பிரம்மம் ஈஸ்வரனாகி ஈஸ்வரன் உலகத்தை படைச்சாரா அப்படின்னா, ஈவன் ஈஸ்வரன் பிரம்மங்கிற இதையுமே ஒரு கற்பனைங்கிற ஒரு அந்த மாதிரி நீ ஏதோ ஒரு கற்பனை பண்ணிக்கிற. இப்படிலாம் படைக்கப்பட்டிருக்கிறது, இப்படிலாம் இதெல்லாம் நடக்குதுன்னு நீ கற்பனை ஏதோ பண்ணிட்டு இருக்க. அந்த மாதிரி நீ எதை எப்படி நினைச்சாலும் அதெல்லாம் உன்னுடைய கற்பனா சக்தி தானே தவிர உண்மை கிடையாதுங்கிறத சொல்றாரு. அதுக்கு விடுவானா அந்த கேள்வி கேட்டவர்? அவர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு தொடர்ந்து என்னன்னா, நான் தூங்கும் கால் உலகம் இருந்து கொண்டுதானே இருக்கிறது. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நான் தூங்குறேனே தவிர என்னை சுத்தி எல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்குது, உலகம் இருந்துகிட்டு தானே இருக்குது. அது எப்படி நீங்க இல்லைன்னு சொல்ல வரீங்க? அதுக்கு பகவான் சொல்றாரு, நீ தூங்குங்கால் உலகம் இருக்கிறது என்பதுக்கு அத்தாட்சியாது. நீ தூங்கும் போது இந்த உலகம் எக்ஸிஸ்டடா இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃப் என்ன? உடனே அவங்க சொல்றான், அப்போது நான் உலகத்தை காணாததால் அது இல்லாது போய்விடுமா? சரி, நான் தூங்கும் போது உலகத்தை என்னால பார்க்காததுனால அது இல்லாம போயிடுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? என்ன பகவான் சொல்றார், நீ விழித்த பிறகு பிறரை கண்டு நீ தூங்கிய போது அவர்கள் உலகத்தை கண்டு கொண்டிருப்பதாக யூகிக்கிறாய். நாம தூங்கி கண் விழிச்சதுக்கு அப்புறம் மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஒரு அனுமானத்துக்கு வரோம், ஒரு யூகத்துக்கு வரோம். ஓ, நம்ம தூங்குற நேரத்திலையும் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குது, இந்த டைம் போயிட்டு இருக்குது, இந்த வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம அந்த இடத்துல இல்லாட்டினாலும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்களை எல்லாம் வச்சு ஒரு அனுமானம் பண்றோம். ஓ, உலகம் இப்படிதான் தொடர்ந்து இயங்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நீ யூகிக்கிறாய் அப்படின்னு நீங்க பகவான் சொல்லிட்டு, நீ தூங்கிய போது அவர்கள் இருந்து கொண்டிருந்ததுக்கு அத்தாட்சி ஆகும். when you are in sleep, நீ எக்ஸாக்டா நீ when you are in deep sleep, உனக்கு அந்நியமா இது இருந்ததுக்குன்றத ப்ரூவ் பண்றதுக்கு யார் இருக்கிறா? வேக்கப் ஆகாம நீங்க தூக்கத்துல இருந்து வெளியே வராம நீங்க அந்த நேரத்துல தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு உலகம் ஒண்ணு உங்களுக்கு தெரியல, நீங்களும் இல்ல. சரி, அப்ப வெளியே அந்த நேரத்துல வெளியே எக்ஸிஸ்டடா ஒண்ணு நடந்துட்டு இருக்குதுன்னு யார் ப்ரூவ் பண்ணுவா? யார் இருக்கிறா? இது ரொம்ப டீப்பான கேள்வி.
நீ வந்தாதான் உலகம், நீ வரலைன்னா உலகம் கிடையாது. இல்ல நான் வரலைனால வெளியே நடக்குதேன்னா அதை நீ வெளியே வராம சொல்ல முடியாது. நீ அங்கேயே ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து நீ சொல்ல முடியாது. ஒரு அம்பர்லா இருக்கு, கொடை இருக்கு, கொடையை நம்ம சுருக்கிடுறோம், திருப்பி நம்ம விரிக்கிறோம், திருப்பி சுருக்கிடுறோம். ஒரு பலூனை ஊதுறோம், பெருசாகுது, திருப்பி என்ன ஆகுது, பலூன் சுருங்குது. அது போல நம் மனம் நான்ற உணர்வு வெளிப்படும் பொழுது இந்த உலகம் நமக்கு இப்ப எப்படி நடந்துகிட்டு இருக்குது, ரொம்ப காலம் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு சினிமால ஒரு பிக்சர் தெரியற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம உள்ள போகும்போது திருப்பி இதெல்லாம் உள்ள ஒடுங்கிடுது, திருப்பி வெளியே வருது, திருப்பி உள்ள ஒடுங்கிடுது. அதுதான் அப்சல்யூட்டா நடக்கிற விஷயம். ஒரு சினிமா ப்ரொஜெக்டர் இருக்குன்னு நினைச்சுங்களேன், ஸ்கிரீன் ஓடிக்கிட்டே இருக்கு, திடீர்னு அந்த ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆயிடுது. ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆயிடுது, படம் ஓடிக்கிட்டே இருக்குது, நின்னுடும். பிலிம் ரோல் ஓடிக்கிட்டே இருக்கும், நின்னுடும். ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆன மாத்திரத்துல எல்லாமே அந்த அப்ரேட்டடா என்ன ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். இல்ல நான் தான் இல்ல, ஆனா வெளியில பிலிம் ரோல் ஓடிக்கிட்டு இருக்கு, காட்சிகள் நடந்து கொண்டு இருக்குன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ப்ரொஜெக்டர் யூனிட்டே ஆஃப் ஆயிடுச்சுன்னா மொத்தமா ஆஃப் ஆயிடுது இல்ல. திருப்பி ப்ரொஜெக்டர் ஆன் ஆகுது, திருப்பி ஓட ஆரம்பிக்குது. அந்த ப்ரொஜெக்டர் நினைச்சிருச்சா நான் விட்ட இடத்துல இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்ப தொடர்ந்து இது போயிட்டே இருக்குது. எங்க விட்ட இடத்துல இருந்து தொடர்றதுனால அப்ப தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். நீ ஆஃப் ஆகும்போது மொத்தமா ஆஃப் ஆயிடுது, நீ வெளியே வரும்போது மொத்தமும் வெளியே வருது. இவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆச்சுன்னா மொத்த யூனிட் ஆஃப் ஆயிடும், ஸ்கிரீன்ல இருந்து எந்த படமும் தெரியாது. ப்ரொஜெக்டர் ஆனா மொத்தமும் தெரியும். ப்ரொஜெக்டர் ஆஃப் ஆகி ஆன் ஆகுதே தவிர ப்ரொஜெக்டருக்கு வர வேண்டிய பவர் 24 ஹவர்ஸ் பவர் அந்த ப்ரொஜெக்டரை டச் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அது போல பிரம்மம்ங்கிறது அப்சல்யூட் எல்லா டயத்திலும் இருந்துகிட்டே இருக்குது. இந்த நான்ற இந்த ஈகோ தான் என்ன ஆயிடுது, மறைந்து தோன்றி மறைந்து தோன்றி, சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் ஆகிற மாதிரி. சுவிட்ச் ஆன் பண்ணா மொத்த படமும் ஓட ஆரம்பிக்குது, உலகம்லாம் ஓட ஆரம்பிக்குது. எங்க ஓடுது, நம்ம மனக்கண்ணில் ஓடுது. கனவு எப்படி நமக்குள்ள ஓடுது, நம்ம அது உண்மைன்னு நம்ம அந்த நேரத்துல நம்புற மாதிரி, இப்ப நடந்துகிட்டு இருக்க நான் பேசுறது, நீங்க இருக்கிறது எல்லாம் இப்பயும் உங்க மனசுக்குள்ளதான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா நான் சொல்றதை நீங்க ஏத்துக்குவீங்களோ ஏத்துக்க மாட்டீங்களோ, வாட் எவர் இட் இஸ், அது அவர்களுடைய விருப்பம். ஆனா உண்மை இதுதான். உங்க மனதோடைய எக்ஸ்பிரஷன் தான் வெளியில நான் இருந்து உங்க சத்சங்கத்தை சொல்ற மாதிரியும் நீங்க கேட்கிற மாதிரியும் பல பேர் இப்ப உட்காந்துட்டு ஆன்லைன்ல ஜூம்ல பல உங்க வீடுல எங்கெங்கயோ வெவ்வேறு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்க எல்லா உணர்வுகளும் ஒருத்தனுடைய மனதுக்குள் நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனா இது பலவாக இருப்பது போல ஒரு தோற்றமும், இது தனித்தனியாக நடப்பது போல நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு உணர்வு இருக்குது. ஏன்னா மல்டிபிள் பர்த்தா நம்ம இந்த பாடியை நம்ம அது நெஜம் 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 நினைச்சு நினைச்சு நமக்கு அந்த மாதிரியான உணர்ச்சியா மாறிடுச்சு. இதை ஞானத்தினால திருப்பி 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 நம்ம ரீகான்டம்ப்ளேட் பண்ணி நம்ம வர 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 மட்டும்தான் அது நமக்கு சரியா புரிய ஆரம்பிக்கும், இல்லாட்டி புரியாது. ஒரு கயிறை எடுத்து ரொம்ப கட்ட 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 டைட் ஆயிடுது, நம்ம கட்டின மாதிரியே அதை என்ன பண்ணோம், ரீவைண்ட் பண்ணாதான் அதுல இருந்து வெளியே வர முடியும். மல்டிபிள் ஜென்மா அவருடைய நம்மளுடைய மைண்ட் பிராக்டிஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா, இது ரொம்ப சாலிடா நம்பிட்டோம், நம்ம ரொம்ப இது ஸ்திரம்னு நம்பிட்டோம். இது உலகத்தை உண்மை நம்புறது மட்டும் இல்லாம நம்மளும் உண்மை நம்புறது மட்டும் இல்லாம இதுல பல விதமான கோட்பாடுகள், கருத்துக்கள், நான் நல்லவன் கெட்டவன், தர்மம் அதர்மம், கடவுள், என்னென்னமோ நம்ம கருத்துக்களை போட்டு எல்லாத்தோடையும் போட்டு நம்ம ஒரு பெரிய ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு ராங் ஐடியாவா இருக்கிறோம். நம்ம பஞ்ச் ஆஃப் சம்ஸ்காராசும். இப்ப இதுல தேவையில்லாத குப்பையெல்லாம் தூக்கி போட்டு என்னைக்கு நம்ம எம்டி பண்றது? ஆனா பண்ணிதான் ஆகணும். இல்லாட்டினா நமக்கு ஒரு எவ்வளோ திருப்பி திருப்பி உடம்பு எடுத்தாலும் ஒரு குறை உணர்வு நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கெல்லாம் இவ்வளவு பேர் சத்சங்கம் நீங்க அட்டன் பண்றீங்கன்னா உங்களுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல குறை உணர்வை நீங்க வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற காரணத்தினாலதான் அதை நிறைவு செய்வதற்கு ஞானமோ இந்த மாதிரியான சத்சங்கத்தை தேடி வரும், இல்லாட்டி வரவே மாட்டோம் நாமெல்லாம். நல்லது. அதுக்கு அடுத்து அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னு பார்ப்போம். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கடவுள் இருந்து கொண்டே தானே இருக்கிறார். எந்த கேள்வி, அதே கேள்வியை தொடர்ந்துதான், நான் தூக்கத்துல நீ இருந்தியா இல்லையான்னு அவர் கேட்டாருல்ல. அப்ப அவர் கடைசியில என்ன சொன்னாரு, நீ தூங்கிய போது அவர்கள் இருந்து கொண்டதற்கு அத்தாட்சி யாதுன்னு பகவான் கேட்டார்.
உடனே அந்த கேள்வி கேட்ட நபர் என்ன சொல்றாரு, சரி மத்தவங்க எல்லாம் யாரும் கிடையாது, உலகம் எல்லாம் யாரும் கிடையாது, நீங்க ஏதோ என்ன போட்டு கன்ஃபியூஸ் பண்றீங்க, சரி நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருந்துதானே இருக்க முடியும், அவர் எப்படி இல்லாம இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை புட்டப் பண்றாரு. உடனே பகவான் சொல்றாரு பதில், கடவுள் என்று நீ சொல்வது உனதோர் கற்பனையே, உண்மையில் சுத்த சைத்தன்யமே நீ, அதற்கு அயலாய் எக்கடவுளும் இல்லை. பெரிய ஸ்டேட்மெண்ட் இங்க விடுறாரு பகவான். அருணாச்சல அக்ஷரமணமாலை பாடிய, பல பாடல்களை பாடிய அண்ணாமலையாரை உயிரென வந்த பகவான் இந்த இடத்துல என்ன சத்தியத்தை விளக்குறாருன்னா, கடவுள் என்று நீ சொல்வதும் உனது ஓர் கற்பனையே, உண்மையில் சுத்த சைத்தன்யமே மீன்ஸ் த பியூர் கான்சியஸ் தான் நீனு. அந்த பியூர் கான்சியஸுக்கு அந்நியமாய், அதை தவிர அதற்கு வெளியே எந்த கடவுளும் இல்லை. பிற யாவும் அதனிடம் தோன்றி மறையும் மனோமயம் கற்பனைகளே. அப்ப என்ன அர்த்தம்னா, அதுக்கு அடுத்து சொல்றார், நான் என்னும் எண்ணம் எழுந்த பின்னரே பிற நினைவுகள் யாவும் எழுவன. அந்த இடத்தை, அது உதிக்கும் இடத்தை நாடினால் அகந்தை எழாது ஒளியும். அவ்விடத்தே நான் என்பதன் உண்மையாம் ஆத்மஸ்வரூபம் எல்லாம் தானாய் தனக்கு அயல் யாதும் இல்லாதாய் ஒளிரும். அதுவே தானாய் நிற்றல் சகஜ ஸ்திதி எனப்படும். பெரிய ஸ்டேட்மெண்ட் இது. கடவுள் என்று நீ சொல்வதும், கடவுள் உனக்கு வெளியே இருப்பதாக நீ நினைப்பதும், மனிதர்கள் உனக்கு வெளியே இருப்பதாக நீ நினைப்பதும், உலகம் உனக்கு வெளியே நடப்பதாக நினைப்பதும், இதெல்லாம் இவ்வாறாக இயங்கிறது, என்னென்ன கதைகள் நீ எல்லாம் சொல்வதும், என்ன சொல்றாரு, மனோமயமே, கற்பனையே, உன் மனதில் நடக்கக்கூடிய கற்பனையான விஷயங்களே தவிர அவை எதற்கும் வெளியே உண்மையில் மனதை தவிர, மனதிலிருந்து பிரிச்சு வெளியே ஒண்ணு இருக்கான்னு பார்த்தா கிடையாது. உன் மனதுல நடக்கிற எல்லா நாடகம்தான் அது. அப்ப அந்த மனம் நீ கிடையாது. நீ யாரு அப்படின்னா சுத்த சைத்தன்யம். அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு, அது முக்கியமான ஒண்ணு, அதற்கு அயலாய் எந்த கடவுளும் இல்லைன்றார். நீ அப்படிங்கிறது பியூர் கான்சியஸ்னஸ். அந்த பியூர் கான்சியஸ்னஸ் தான் கடவுள் அப்படிங்கிறாரு. அதற்கு வேறாக எந்த கடவுளும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீ கற்பனையா வச்சிருக்கிற கடவுள் தான் கிடையாதே தவிர there is only one exist, that is you. அது நீதான், அது கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் தான் அப்சல்யூட் கடவுள்னு நான் சொல்றேன். ஆனா நீ கடவுள் கடவுள் கடவுள்னு நீ வெளியே உன்னுடைய மனோ ரஞ்சிதத்துல, உன்னுடைய மனோ கற்பனையில நீ உருவாக்கி வச்சிருக்கிறதெல்லாம் நான் உன் மனம் சார்ந்து இருக்கக்கூடிய கற்பனை தானே, அது அப்சல்யூட் கிடையாது. ஏனென்றால் நான்ற எண்ணம் உனக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே வெளியே உற்பத்தி ஆகுது. அந்த நான்ற எண்ணம் எங்கே உற்பத்தி ஆகுது, அந்த இடத்தை உள்நோக்கி திரும்பி பார்த்த என்றால் உன்னுடைய அகங்காரம், இந்த பொய்யான இந்த மனமானது ஒளியும். பொய்யான இந்த தோற்றங்களுடைய உண்மை நிலை உனக்கு புரியும் அப்படிங்கிறார். அதான் கரெக்ட். கடைசியில் என்ன சொல்றார், தானாய் நிற்றலே சகஜஸ்திதி எனப்படும். நம்மளுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி, நம்மளுடைய ஒரிஜினல் அப்சல்யூட் ஸ்டேட்லயே நாம எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு பேர் தான் சகஜஸ்திதி. தட் இஸ் ஆத்ம ஞானம், தட் இஸ் முக்தி. அதுதான் நான் யார் என்பதன் உண்மை எனப்படும். நான் என்பதன் உண்மையாம் ஆத்மஸ்வரூபம் எல்லாம் தானாய் தனக்கு அயல் யாதும் இலாதாய் ஒளிரும். இப்ப இந்த இடத்துல நமக்கு எல்லாருக்கும் பல கேள்விகள் வரலாம். அப்ப கடவுள் ஒருத்தர் இருக்காரா, கடவுள் ஒருத்தர் இல்லையா, இப்ப நாங்க அவரே இப்படி பண்ணியிருக்காரு, அப்படி பண்ணியிருக்காரு, இந்த மாதிரியான நமக்கு பல சந்தேகங்கள், கேள்விகள் எல்லாம். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க,
இந்த மொத்த சிருஷ்டியுமே மித்யா, மாயை என்று நாம் சொல்லுவோம். உங்க மனசுதான் ஒரு மாயைய ப்ரொஜெக்ஷன் பண்ணுதுன்னே வச்சுக்குவோம். இதுல இந்த சிருஷ்டியில அதிலேயே போய் நீங்க கலந்து அதிலேயே சுத்திக்கிட்டே இருக்கவும் முடியும். அதுல இருந்து உங்களை விடுபடுத்திக்கவும் முடியும். ஒரு கனவு, நம்ம எவ்ரிடே ஒரு எக்ஸாம்பிள் கனவை வச்சுக்கோமா, அதை வச்சுதான் ரிலேட் பண்றது ஈஸியா இருக்கும். கனவு காண்றீங்க, திடீர்னு அதுல ஒரு சிங்கம் வந்துருது. சிங்கம் வந்த உடனே நீங்க என்ன ஆயிடுவீங்க? அது நம்மளை கடிக்க வருதுன்னு தெரிஞ்ச உடனே கப்புன்னு முழிச்சுக்குவீங்க. முழிச்ச உடனே தான் உங்களுக்கு தெரியும் அது கனவுடா எவ்வளவு நேரம். இப்ப அந்த சிங்கம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, இல்ல உங்களை கடிக்க வந்துச்சா? உண்மையில உங்க கனவுல இருந்து அதை வெளியே தள்ளிருச்சு. the state when the frequency when the நீங்க அந்த கனவுங்கிற அந்த ஸ்டேட்ல இருந்து உங்களை வேக்கப் பண்றதுக்கு அங்க ஒரு இம்பாக்ட் தேவைப்படுது. அங்க ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புஷ் தேவைப்படுது. அந்த புஷ் அந்த சிங்கம் கொடுத்தது. அந்த சிங்கம்ங்கிறது அந்த கனவுல இருக்க ஒரு ஐடென்டிட்டி தான். அதுல இருக்கக்கூடிய ஒரு இமேஜ், ஒரு பர்சனாலிட்டி தான். ஆனா அந்த பர்சனாலிட்டி என்ன பண்ணிருச்சு? உங்களை அந்த ஸ்டேட்ல இருந்து வெளியே தள்ளி தூக்கி போட்டுருச்சு. வெளியே போட்ட உடனே நீங்க கனவுல இருந்து வெளியே வந்த உடனே அங்க நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு பயத்துல இருந்து வெளிப்பட்டு, ஆஹா இப்ப ரிலாக்ஸ் ஆயிட்டேன், இது கனவுன்னு நீங்க எப்படி உணர்வது போல நம் மனோமயமான இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்கள், அது கடவுளாக இருக்கலாம், ஈவன் மனிதர்களா இருக்கலாம், குருவாக இருக்கலாம், அல்லது துக்கமான விஷயமாக இருக்கலாம். இதுல இருக்கக்கூடிய சில விஷயம்தான் நம்ம லைஃப்ல பயங்கரமான இம்பாக்ட கிரியேட் பண்ணி இந்த ட்ரீம் வேர்ல்டுல இருந்து நம்மளை வெளியே தள்ளி போடும். இதுல இருக்கிற பல விஷயம் தான் நம்மளை அட்ராக்ட் பண்ணி இதுல இருந்து வெளிவிடாம வச்சிருக்கிறதும் இந்த இதுதான். இதுல இருக்கிற ஒரு காம்பனன்ட், ஒன் டைமென்ஷன் தான் நம்ம இதுல இருந்து வெளியே தள்ள முடியும். கனவுல ஒரு நல்ல ஒரு ஜூவை சுத்தி பார்க்கிறோம், குரங்கோட விளையாடுறோம், பறவையோட விளையாடுறோம், நல்லா நம்ம அதுக்கு ஒரு கேரட்டை கொடுக்குறோம், என்னென்னமோ கொடுக்குறோம், அதுங்கெல்லாம் ஜாலியா இருக்குது, மங்கியோட நம்ம போட்டோ எடுக்கிறோம், எல்லாம் நல்லா இருக்கு, நமக்கு சுகத்தை தருது இந்த கனவுல இருக்கக்கூடிய ஒரு ஜூன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு சிங்கம் வந்தவுடன் நமக்கு என்ன ஆயிடுது? அதுவும் அந்த ஜூல இருக்க ஒரு பார்ட் தான், ஒரு 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 டைமென்ஷன், ஒரு ஐடென்டிட்டி. ஆனா அது நமக்கு ஒரு பயத்தை ஏற்பட்டு அந்த கனவுங்கிற அந்த ஜூங்கிற கனவுல இருந்து நம்மளை வெளியே தள்ளிடுச்சு. மற்ற விஷயம்லாம் அந்த கனவுல, ஜூல இருக்க கனவுல சுகத்தை கொடுத்துச்சு. இது ஒண்ணு மட்டும்தான் பயத்தை கொடுத்து வெளியே தள்ளிடுச்சு. இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்? மொத்தமா வேக்கப் ஆயிட்டோம். சோ அது மொத்தமா கனவு, சிங்கம், ஜூ எல்லாத்துல இருந்து வெளியாகி ரிலாக்ஸ் ஆயிட்டோம். அதே போலதான் சேம் அப்படியே ரிலேட் பண்ணுங்க. இந்த உலகங்கிறது ஒரு பெரிய ஜூன்னு வச்சுக்கோங்களேன். இதுல நம்ம ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அடைவதெல்லாம் இந்த மங்கியோட போட்டோ எடுத்துக்கிறது, குயிலோட போட்டோ எடுத்துக்கிறது, குருவியோட போட்டோ எடுத்துக்கிறது, இல்ல இந்த ஜூல இருக்கக்கூடிய பறவைங்களோட விளையாடுற மாதிரி. ஆனா இதுவே ஒரு ஜூங்கிறது ஒரு கனவு போல இந்த உலகமே ஒரு கனவு நமக்கு தெரியறது இல்லை. திடீர்னு நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய துக்கங்கள், ஏமாற்றங்கள், கவலைகள், அல்லது இப்ப இந்த உலகம்ங்கிற அந்த கனவுல நடக்க கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதமோ அருளோ, குருவோட ஒரு ஆசீர்வாதமோ அருளோ, இல்ல நம்ம லைஃப்ல நடக்கிற பல விஷயங்களுடைய இம்பாக்டோ, ஏதோ ஒண்ணு உங்களுடைய முயற்சியும் சேர்த்தியே போட்டுக்கோமே, ஏதோ ஒண்ணு இந்த ட்ரீம்ல இருந்து நம்மளை பிடிச்சி வெளியே தள்ளி நம்மளுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியான அதுல நம்மளை தள்ளிடுச்சுனாலே தென் யூ ஆர் பாஸ், யூ ஆர் ஃப்ரீடம். நீங்க சுதந்திரம் ஆயிட்டீங்க. இந்த கட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் யூ ஆர் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி. ஒன்ஸ் இதுல இருந்து விடுபட்டுட்டா என்ன ஆயிடுது? யூ ஆர் லிபரேட்டட் பர்சன். அந்த லிபரேஷன் நடக்கிறதுக்கு இந்த ட்ரீம்குள்ள இருக்கிற விஷயம் தான் உங்களை லிபரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். மாதிரி இந்த ட்ரீம்ல இருக்கிற விஷயம் தான் உங்களை பாண்டேஜ் பண்றதுக்கும் திருப்பி திருப்பி ஒர்க் பண்ணும். இதே தான் பாண்டேஜும் பண்ணும், இதே தான் லிபரேட்டும் பண்ணும். முதல்ல இது ரெண்டு விதத்திலையும் நமக்கு என்ன பண்ணுது? ஹெல்ப்பும் பண்ணுது, நெகட்டிவாவும் பாசிட்டிவ் இருக்குது. ஆனா நம்ம எதை சூஸ் பண்றோங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. வாட் வி ஆர் கோயிங் டு சூஸ். நான் என்ன மீண்டும் மீண்டும் பந்தப்படுத்தக்கூடிய இந்த உலகத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இந்த கனவுலயே கஷ்டப்பட்டுக்கிட்டு மீண்டும் மீண்டும் கனவுலயே வர்றதா, இல்ல இதுல இருந்து மொத்தமா நான் விடுபடணும்னு நினைக்கிறதா?
எப்ப நமக்குள்ள ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்ஷன், ஒரு டிசிஷன், சங்கல்பம், தீர்க்கமான முடிவு, இதெல்லாம் ஒரு ட்ரீமான ஒரு விஷயம் தான். இதுல இருந்து நான் எக்ஸிட் ஆகணும். இந்த ஒரு மைண்ட் கேம், இது சிம்பிளா சொன்னா இந்த வேர்ல்டு நம்ம வாழ்றதெல்லாம் ஒரு கேம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த கேம்ல நீ ஜெயிக்கிறியா ஜெயிக்கலையா, இது ரியாலிட்டி பேஸ்டு கேம். இப்ப ஏதோ கேம் நடத்துறாங்களா ரியாலிட்டி ஷோன்னு, அதெல்லாம் கிடையாது. இதுதான் அல்டிமேட் கேம். இதுல நம்ம தான் என்னது மெயின் கேரக்டர், மற்றதெல்லாம் நமக்கு சபார்டினேட் கேரக்டர். இந்த வேர்ல்டு, இந்த இந்த கேம்ல நீ கரெக்டா விளையாண்டு ஜெயிச்சிட்டேன்னா முடிஞ்சிச்சு. திருப்பி இந்த கேமுக்குள்ள விழமாட்டேன். மேட்ரிக்ஸ் மாதிரி தான். இல்லாட்டினா திருப்பி திருப்பி லூப்ல மாட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி, ட்ரீம் லூப்ல திருப்பி திருப்பி மாட்டி மாட்டி என்ன பண்ணுவோம், வந்துகிட்டே இருப்போம் வந்துகிட்டே இருப்போம் வந்துகிட்டே இருப்போம். சோ இப்ப இந்த சத்சங்கமும் சரி, இதுல சொல்லப்படக்கூடிய நாலேஜும் சரி, இது எல்லாமே ட்ரீம்ல நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனா இந்த ட்ரீமை விட்டு வெளியே வர்றதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம நோட் பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். புரியுதுங்களா? சோ பதில படிச்சிடுறேன். கடவுள் என்று நீ சொல்வதும் உனதோர் கற்பனையே, உண்மையில் சுத்த சைத்தன்யமே நீ, அதற்கு அயலாய் எக்கடவுளும் இல்லை. பிற யாவும் அதனிடம் தோன்றி மறையும் மனோமயமே, கற்பனைகளே. நான் என்னும் எண்ணம் எழுந்த பின்னரே பிற நினைவுகள் யாவும் எழுவன. அது உதிக்கும் இடத்தை நாடினால் அகந்தை எழாது ஒளியும். எவ்விடத்தே நான் என்பதன் உண்மையாம் ஆத்மஸ்வரூபம் எல்லாம் தானாய் தனக்கு அயலாய் யாதுமிலாய் ஒளிரும். அதுவே தானாய் நிற்றலே சகஜ ஸ்திதி எனப்படும். இந்த கேள்வி எங்கிருந்து ஆரம்பிச்சது? பிரம்மம் பிரம்மமாக இராது ஈஸ்வரனாகி உலகத்தை படைப்பது எதற்காக என்ற அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் இது. நல்லது.